यस्य निवसन् मूलं जगत्सम्पतां मोहापायरसायनं प्रणमदा मुग्धेन्दुचूडामणिः कामाक्ष्याः कठिनस्तनाङ्गितवपुः व्याख्यातकामागमः कल्याणं शततं करोतु भगवान् काञ्चीपुरीनायकः एकाम्बरेशं महादेवं श्रीकाञ्चीपुरवासिनं कामाक्षीवल्लभं वन्दे सर्वाभीष्टार्थसिद्धये। श्रीगुरुभ्यो नमः। नमस्सभायै। अस्यां सभायां शिवदीक्षायां निवृत्तिकलाशुद्ध्यां इति विषयम् अधिकृत्य यथा किञ्चित् वक्तुकामोऽस्मि। நிவர்த்திகலாசுத்தியில் அதில் உள்ள அத்வாக்கள் எல்லாம் அவலோகனம் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்ன்றதை மூல பத்ததியை பார்ப்போம். ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாயை ஹும் பட் இது ஜான்வதः புஷ்பேன சந்தாட்ய ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாயை ஸ்வாஹா இத்யங்குஷமுத்ரயா பூரகேன ஆக்ருஷ்ய ஓம் ஹௌம் ஹாம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் நிவர்த்திகலாயை ஹும் பட் இதி சம்ஹாரமுத்ரயா கும்பகேன சங்கிருஹ்ய ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாயை நமः இதி ரேச்சகேன உத்பவமுத்ரயா कुंडौ कुंडे शक्तौ आधारशक्तिरूपिण्यान् निवेशयेत् ओम हां ह्लां हां निवृत्तिकलायै नमः इति सम्पूज्य अर्घ्यं दत्त्वा स्वाहान्तसन्निधानाहुतित्रयं दत्त्वा पाशत्रयं मल्लकर्म मायारूपं भोक्तृत्वभोगशरीरादिजनकं भावयेत्। तदनु ओम हां ब्रह्मणे नमः इति ब्रह्माणम् आवाह्य सम्पूज्य सन्निधानाहुतित्रयं दत्त्वा ब्रह्मं स्त्वदाधिकारोऽस्मिन् बुभुक्षुं मोक्षयाम्यहं भावयन् त्वयानुकूलेन परमेशनियोगतः इति शिवाज्ञां संश्रावयेत्। ततः तस्यां कलायां स्थावराद्योनीः अनन्ताः सङ्कल्प्य तद्व्यापिनीं वागीश्वरीं रक्तां ध्यात्वा ओम हां वागीश्वर्यै नमः इति वागीश्वरीम् आवाह्य अभ्यर्च्य सन्निधानाहुतित्रयं दत्त्वा ओम हां वागीश्वराय नमः इति वागीश्वरं च पंचवक्त्रं चतुर्भुजं सर्वयोनि क्षोभकं ध्यात्वा आवाह्य अभ्यर्च्य सन्निधानाहुतित्रयं दत्त्वा भगवन्तो पशोः अनुग्रहाय सन्निधि भवतम् इति प्रार्थ्य शिवम् अस्त्रेण संप्रोक्ष्य शिष्यम् अस्त्रेण संप्रोक्ष्य ओम हः हुं पट् इति हृत्प्रदेशे सपुष्पनाराचमुद्रया सन्ताड्य आत्मनः रेचकेन तस्य देहे हूंकारेण वामया प्रविश्य ओम हां अं हां हः हुं पट् इति ज्येष्ठया वियोज्य ओम हां अं हां स्वाहा इत्यङ्कुशमुद्रया रौद्र्या चोत्कृष्य मूलमन्त्रमनुस्मरन् तद्द्वादशान्तं नीत्वा तृणाग्रबिन्दुरूपं जीवं सञ्चिन्त्य ओम हां अं हां आत्मने नमः इति संहारमुद्रया संगृह्य पूरकवृत्त्या स्वहृदि सन्निवेश्य कुम्भकं कृत्वा मूलमन्त्रमनुस्मरन् ओम हां अं हां आत्मने नमः इति ब्रह्मादित्याः क्रमेण स्वद्वादशान्तं नीत्वा संगृह्य पूर्वोक्तक्रमेण निस्सार्य पित्रोः संयोगं विभाव्य वामया उद्भवमुद्रया ओम हां अं हां आत्मने नमः इति सर्वयोनिषु अनेकव्यक्तिरूपेण आत्मनः युगपत्संयोगं कृत्वा मूलेन सम्पूज्य आहुतित्रयं देयं भगवन् अस्यात्मनः सर्वासु योनिषु युगपत् संयोगं कुरु कुरु इति विज्ञापयेत्. இது எனக்கு அளிக்கப்பட்டிருக்குள்ள தலைப்பானது நிவர்த்திகலா சுத்தியில் சந்தாடனாதி விஜாபனாந்தம். அதாவது நிவர்த்தி கலையில் அத்வாக்களை எல்லாம் அவலோகனம் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றது பத்ததி தான் மூலக்காரர் சொல்கிறார். ஓம் ஹாம் ஹ்லாம் நிவர்த்திகலாயை ஸ்வா ஓம் ஹாம் ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாய ஹும் பட் இது ஜான்வதः புஷ்பேன சந்தாட்ய. தாடனக்கிரியா வருது. தாடனக்கிரியா எதுக்கு பண்ணணும்? நிவர்த்தி கலையில் அத்வாக்கள் எல்லாம் சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்கா. அந்த சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்கவால் ஜாக்கிரத அவஸ்தையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தாடனக்கிரியா பண்ணணும். ஜான்வதா புஷ்பேன சந்தாட்ய, புஷ்பத்தினால தாடன கிரியா பண்ணணும். புஷ்பத்தினால் பண்ணும்பொழுது அவள் மூழ்ச்சுன்றா, அது ஜாகிரத அவஸ்தையில் வந்துடுறா.
அதுக்கப்புறம் ஓம் ஹாம் ஹ்லாம் நிவர்த்திகலாயை ஸ்வாஹா இத்யங்குஷமுத்ரியா பூரகேன ஆக்ருஷ்ய. ஆகர்ஷணம் பண்ணுறோம். இந்த தட்டி எழுப்பினதை ஆகர்ஷணம் பண்ணுறது, அது அங்குஷ முத்திரையினால் வந்து அதை இழுக்கணும், அப்படியே கட்டி இழுக்கிறது. அந்த அத்வாக்களை எல்லாம் கட்டி இழுக்கணும். அந்த கட்டி இழுக்கும் போது சங்கிரகணம் பண்ணுறது, இழுத்து அதை இழுக்கிறது. ஓம் ஹௌம் ஹாம் ஹ்லாம் ஹௌம் ஹாம் ஹௌம் நிவர்த்திகாய் ஹூம் பட் இது சம்ஹார முத்ரியா கும்பகேன சங்கிருஹ்ய. அங்குஷ முத்திரையினால் அது இழுத்து, கும்பக முத்திரையினால் அது எடுத்தல், அதான் சங்கிரகணம் பேர். அதை எடுத்து சன்னிவேசனம். ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாயை நமஹ இது ரேச்சகேன உத்பவ முத்ரையா குண்டே சக்தோ ஆதார ரூபிண்யான் நிவேசயேத். இந்த ஆதார ரூபமாக இந்த நிவர்த்திகளையை வந்து பூஜை பண்ணணும். எதுக்குன்னாக்கா நிவர்த்தி தாத்பரியார்த்தம், மொத்தமாக தாத்பரியார்த்தம் பார்த்தோம்னாக்கா அவலோகனம் பண்ணதை அந்த அத்வாக்களை எல்லாம் எடுத்து ஆதார ரூபமாக வந்து நிவர்த்திகளையை பாவித்து அதில் வந்து பிரம்மா வந்து ஆவாகனம் பண்ணி, பிரம்மா எதுக்கு ஆவாகனம் பண்ணணுன்னாக்கா நிவர்த்திகலைக்கு அதிபதியானவர் பிரம்மா, அவருடைய ஆவாகனம் பண்ணி அந்த பிரம்மாவுடைய சகாயத்தினால அனுகூலத்தினால இந்த அத்வாக்கள்லாம் வந்து காரண சரீரத்தை வந்து பெறணும். காரண சரீரம் பெறணுன்னாக்கா வந்து ஒரு அப்பா அம்மா தேவைப்படுறா. அந்த அப்பா அம்மா யாருன்னா வாகீஸ்வரி வாகீஸ்வரர், பூதமான வாகீஸ்வரர் ஆவாகனம் பண்ணி அந்த காரண சரீரத்தை வந்து எடுத்துண்டு அதை வாங்கிண்டு அந்த காரண சரீரத்துவாரா அந்த பசுனுடைய அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவை வந்து சேர்க்கணும். அந்த சேர்த்து எல்லா அந்த அந்த அத்வாக்கள் எல்லா போனத்தையும் வந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த காரண சரீரத்தை எடுத்து ஆத்மாவை சேர்த்து அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த மூல பദ്ധதிக்காரர் சொல்கிறார். அந்த ஆதார சக்தியாக நிவர்த்திகளை வந்து பூஜனை பண்ணணும். சம்பூஜனம். ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாயை நமஹ இது சம்பூஜ்ய அர்க்யம் தத்வா. இந்த நிவர்த்திகலையை பூஜை பண்ணி அதை அர்க்யம் கொடுத்துட்டு ஆகுதியும் கொடுக்கறது. அந்த சன்னிதானார்த்தம் சுவாகாந்தம் சன்னிதான ஆகுதி திரயம் தத்வா 3 வாட்டி அந்த சன்னிதானார்த்தம் ஆகுதி 3 வாட்டி கொடுத்துட்டு மாயா கர்ம மல ரூப சரீர ஜனகம். அந்த காரண சரீரம் பெறறதுக்காக மலத்திரைய சம்பந்தமான ஆணவ கண்ம மாயா சம்பந்தி காரண சரீரத்தை பெறறதுக்காக பாசத்திரைய மல கர்ம ரூபாயாம் போக்திருத்த போக சரீராதி ஜனகம் பாவயேத்து. அந்த பாவனையாக பண்ணுறது, அந்த காரண சரீரத்தை பெறறதுக்காக பாவனையாக பண்ணிக்கணும். அந்த பாவனையாக பெறறதுக்கு எதுக்குனாக்கா அந்த நான் எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு. பிரம்மா ஆவாகனம். ஓம் ஹாம் பிரம்மணே நமஹ இது. எதுக்கு பிரம்மா ஆவாகனம்னாக்கா முன்னே சொன்ன மாதிரி இந்த பிரம்மாவுடைய வந்து சகாயம் நம்மளுக்கு தேவைப்படுறது. எதுக்குனாக்கா பிரம்மா வந்து ஒரு வேளை வந்து பிரதிகூலம் பண்ணிட்டாக்கா, விக்னத்தை ஏற்படுத்திட்டாக்கா இந்த சிசுக்கு ஆத்மாவுக்கு வந்து சிஷ்யனுக்கு வந்து தீட்சை பண்ணி வைக்க முடியாது. அந்த தீட்சையானது தடங்கள் ஏற்பட்டுன்றதுக்காக நிவர்த்தி கலையினுடைய அதிபதியான பிரம்மா கிட்ட ஆக்ஞா, அதாவது அவருடைய சகாயத்தை வந்து கேட்கறது. அதுக்காக பிரம்மா வந்து பூஜை பண்ணணும். பிரம்மா பூஜை பண்ணி அவருடைய ஆக்ஞை, அவருடைய அனுகூலத்தை வந்து பெறுறது. பிரம்மணே நமஹ இது பிரம்மாணமா வாக்கிய சம்பூஜ்ய சன்னிதானாகுதித்ரயம் தத்வா நிவர்த்திகலைக்கு அதிபதியான பிரம்மாவை பூஜித்தல். यदि कलाधिकारी प्रतिकूलः तर्हि दीक्षाकरणम् अशक्यम् इति मनसि निधाय तत् आनुकूल्यसिद्धये शिवाज्ञाश्रावणं क्रममाह. அந்த பிரம்மாவை பூஜை பண்ணிட்டு அவருடைய ஆணுகூலியத்தை பெறத்துக்காக சிவாஜ்ஞாம் வந்து சொல்கிறோம். பிரம்மஸ்துவாதிகாரோஸ்மின் புபுக்ஷன் தீட்சையாமியகம் பாவயந்த்வயானுகூலேன பரமேஷ நியோகதா. ஏ பிரம்மனே, உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கும் இந்த நிவர்த்திகலா அத்வாக்களுக்கு புபுக்ஷு அதாவது மோட்சத்தை போகங்களை அனுபவிச்சுட்டு மோட்சங்களை பெறுவதற்காக தீட்சை பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பாவயந்த்வயா அனுகூலேன வருகின்ற காலங்களில் ஏற்படுகின்ற கர்மாக்களுக்கு தாங்கள் அனுகூலமாக இருந்து பரமேஸ்வருடைய நியோகத்தகா பரமேஸ்வருடைய ஆக்ஞை பெற்று செய்யும் இந்த தீட்சையில் நீங்கள் வந்து அனுகூலம் செய்யணும், அனுகூலம் பண்ணணும்னு சொல்லி பிரம்மாண்ட
பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பிரம்மம் ஸ்துவதிகாரயஸ்மின் புபுக்ஷன் தீட்சையாமியம் பாவயந்த்வயானுகூலேன பரமேச நியோகதா என்று சிவாக்கியம் பிரார்த்தனை சிராவணம் பண்ணிட்டு வாகீஸ்வர பூஜை பண்ணணும். வாகீஸ்வர எதுக்கு பூஜை பண்ணணும்னாக்கா காரண சரீரத்தை வந்து நம்ம பெறணும். எதுக்குன்னாக்கா இந்த போகங்களை அனுபவிக்கிறதுக்காக. என்ன போகம்னாக்கா இந்த பின்னாடி வந்து ஜனகம் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த எல்லா ஸ்தாவராதி ஜங்கமங்கள் எல்லா இதுலேயும் போய் நம்ம வந்து எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறதுக்காக நம்மளுக்கு காரண சரீரம் வேணும். அந்த காரண சரீரம் ஏற்படணும்னாக்கா வாகீஸ்வர வந்து பூஜை பண்ணி அவளை கூப்பிட்டு அவள்கிட்டருந்து நம்ம காரண சரீரத்தை வாங்கிக்கணும். ததா தஸ்யாம் கலாயாம் ஸ்தாவராதி யோனிஹி அனந்தாக சங்கல்பியா தத் வியாபினியும் வாகீஸ்வரியும் ரக்தாம் தியாத்வா. வாகீஸ்வரி வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறது. வாகீஸ்வரி எதுக்கு பூஜை பண்ணணும்னாக்கா எல்லா ஸ்தாவராதி யோனிஹி அனந்தா சங்கல்பியா, எல்லா யோனியிலையும் வந்து வாகீஸ்வரி வந்து வியாபினியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வியாபினியாக இருக்கலாம். எப்படி வியாபினியாக இருக்கலாம்னாக்கா ரக்தாம் தியாத்வா. ரக்தாம் ரஜஸ்வலையா எல்லா யோனிலையும் இருக்கா. அப்பேற்பட்ட வாகீஸ்வரி வந்து பூஜை பண்ணணும். வாகீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு வாகீஸ்வரரை பூஜை பண்ணணும். எதுக்குனாக்கா க்ஷோபகரம் தியாத்வா. வாகீஸ்வரருடைய சம்பத்தினால வந்து க்ஷோபகரத்தினால ஏற்பட்டு காரண சரீரம் உண்டாருது. அந்த காரண சரீரம் எதுக்குனாக்கா பின்னாடி அந்த ஆத்மாவை அதில் வந்து சேர்க்கறதுக்காக ஜீவிக்கிறதுக்காக பண்ணுறது. ஆவாக்கிய அபியர்ச்சிய சன்னிதான ஆகுதி திரயம் தத்வா. அதனால் வாகீஸ்வரி பூஜை பண்ணி அவளுக்கு அறிக்கையும் கொடுத்து 3 ஆகுதியை கொடுக்கறது சன்னிதான அர்த்தம். ததா தத்வா ஆசனம் யஸ்ய தேவீம் விஸ்வஸ்ய மாதரம் தனுபிஹி விஸ்வரூபாபிஹி விஸ்வம் ஆக்ரமிய ரோச்சினீம் இதி. அசேஷ ஜகத்காரண பூதாயாக வாகீஸ்வரியாயாக ஆவாகனம் ஆக சதுர்தசயோனி யோபினீம் இத்யர்த்தः ரக்தாம் இதி அனேன ருத்துமதிம் இதி பிரார்த்தியதே. ததா தத்ரைவ அத யோனிஷு சர்வாசு வித்யாம் ருத்துமதிம் ஸ்மரேத் இதி. அதான் எல்லா யோனிலையும் வாகீஸ்வரி வந்து ருத்துமதியாக இருக்கா. தன்னிஷேஷ யோனி க்ஷோபகரணாய வாகீஸ்வரார்ச்சனம் ஆச்சஷ்டே. அந்த ரித்துஸ்வலையாக இருக்கா இல்லையா, அந்த ரித்துமதியில் வந்து வாகீஸ்வருடைய யோனியில் வந்து வாகீஸ்வரர் வந்து க்ஷோபகரன் தியாத்வா அவருடைய க்ஷோபகரத்தை வந்து சேர்க்கணும். அதனால் காரண சரீரமானது உண்டாருது. இந்த மாதிரி சேர்த்துட்டு அவருண்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பகவந்தோ பசோஹோ அனுகிரகாய சந்நிதி பவத்தம் இதி. அக்னியில் இருக்கும் பரமேஸ்வரன்ட்டையும் வாகீஸ்வரர்கிட்டையும் பார்த்து தியானம் பண்ணிக்கிறது, பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பகவந்தோ பசோஹோ இந்த ஆத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. எதுக்காக தீட்சை பண்ணிக்கிறதுக்காக காரண சரீரத்தை எடுப்பதற்காக அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சிஷ்யனை புரோக்ஷம் பண்ணுறது. அடுத்தது வந்து ஆத்மா உண்டானோம் இல்லையா, ஆத்மாவை அந்த சூத்திரத்தில் இருக்க ஆத்மாவை எடுத்துன்னு போய் அந்த வாகீஸ்வருடைய கர்ப்பத்தில் வந்து சேர்க்கணும். அதனால் சிஷ்யனை வந்து புரோக்ஷம் பண்ணுறது. அஸ்திரேன புரோக்ஷிய சிஷ்ய சைத்தன்யஸ்ய தாடனாதி அஷ்டாதச சம்ஸ்காரணம் கிரமமாக பசோஹோ அஷ்டாதச. பின்னாடி வந்து 16 சம்ஸ்காரங்களை சொல்கிறார். அதுக்கு உண்டான வியாக்கியானமும் பின்னாடி வருது. ஸ்தாடனாதேஹே ஸ்வீகிருதா தத்துவ யோஜனா ஆதானோத்பத்திக அதிகாரண போகோ லயோபி ஸ்ரோதசாம் शुद्धिस्तु अशुद्धिश्च पाश शक्त्याधिरोहणं पाश विश्लेष संच्छेदौ तद्देहौ विक्रमक्रिया कारणेष्टि पशुद्वारा येषु अन्येपि येषु अन्वान्येपि पूर्णया समस्ताश्चैव संस्काराः विज्ञेया मध्यवर्तिनी. அந்த 18 அஷ்டாத சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அது விசேஷணார்த்தம் தாடனம். தாடனக்கிரியா வந்து விஸ்லேஷணார்த்தம் தாடனம் சியாத். விஸ்லேஷா கருஷணாயச்ச. கருஷணம் கிரகணாயைவ. கிரகணம் யோக காரணம். கர்ப்பாதானாய யோக சியாத். ஆதானம் ஜனனார்த்தகம். ஜனனஞ்சாதிகாராய அதிகாரோ ஹி பூதயோ. பூதிஷ்ட லயஹேதுத்வாத் லயஸ்யாந்தே து நிஷ்கிருதிः. நிஷ்கிருதிश्च நியோகார்த்தம் வியோகாश्चेत् காரணம். நிக்ஷேபாய பவேச்சேதோ நிக்ஷேபஸ்தாத்யகிருத் ததா
தாத்ஸ்யாந்தே சைவ பூர்ணா ஸ்யாத் அனுத்தாராதி ஹேதுகி. இது பிரபாகரர் சொல்றார். பசு கர்மசு வக்ஷமானத்வாத் தத்தத் கர்ம ஹருஹத உத்பாதனாய சரீர புரோக்ஷணமாக. புரோக்ஷண கர்மம் எதுக்காகனாக்கா இந்த கிரியை செய்வதற்கு உண்டான சரீரமாக அந்த சரீரமாக ஆவதற்கு புரோக்ஷண கர்மாவை செய்யறது. அந்த சிஷ்யனுக்கு புரோக்ஷண கர்மாவை செய்ய வேண்டும். தாடனம் ஓமஹ ஹும்பட் இதி கிருத் பிரதேசே சபுஷ்ப நாராச்ச முத்ரியா சந்தாட்ய. சிஷ்யனுக்கு அதாவது சிஷ்ய சூத்திரத்துக்கு ஓமஹ ஹும்பட் இதி மந்திரத்தை சொல்லி நாராச்ச முதிரையினால் தாடன கிரியை பண்ண வேண்டும். தேகாத்து விஸ்லேஷாய தாடனமாக. எதுக்காகனாக்கா அந்த சூத்திரத்திலேருந்து பிரிக்கிறதுக்காக அந்த தாடன கர்மாவை செய்யணும். பிரவேசனம் ஆத்மனஹ ரேச்சகேன தஸ்ய தேஹே ஹூம்காரேன வாமயா பிரவிஷ்ய. குருவானவர் வலது நாசிகினாலே வெளிவந்து சிஷ்ய தேகத்தில் ஹூம்காரமாக இடது நாசிகால் உள்புக வேண்டும். அகமருஷனாய விஸ்லேஷமாக. ஓம் ஹாம் வியோஜனம். ஓம் ஹாம் அம் ஹாம் அஹஹும் பட் இதி ஜேஷ்டயா வியோஜ்ய. அத்ர தீக்ஷா கர்மகாலே குருமூர்த்தௌ தாவத் ஆச்சாரிய சக்தியா சஹேககாரிகி பூதா தட்சிணமார்கே அவஸ்திதா ஜேஷ்டாख्या சிவசக்தி அசாதாரண சூக்ஷ்ம தேகாவச்சின்னஸ்ய பசோஹ பாஹ்ய சரீராத் வியோஜனம் கரோதி. अतएव शिष्यस्य ग्रहणं तत् दक्षिणमार्गेण कर्तव्यं. ज्येष्ठा दक्षिणस्थिता இது பிரபாகரர் வியாக்கியானம் சொல்றார். அப்புறம் உத்கர்ஷணம் பண்றது. ஓம் ஹாம் அம் ஹாம் ஸ்வாஹா இது அங்குஷ முத்ரியா ரௌத்ரியா ச உத்கிருஷ்ய. அதாவது அந்த அங்குஷ முத்ரியினால அந்த ஆத்மாவை உத்கர்ஷணம் எடுக்கிறது. எடுத்து மூல மந்திரத்தை ஸ்மரிக்கிறது. பிராசாத மந்திரத்தை நினைச்சுண்டு சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தை அந்த ஆத்மா எடுத்து செல்லணும். துவாதசாந்தம் द्वादशांत पते स्थित पद्मस्ते द्वादशांत पद्मस्ते इत्यर्थः. संहार मुद्रिया आत्मा शिवाग्रे द्वादशांगुले पद्मस्ते योजयेत्. அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவை மூல மந்திரத்தை நினைச்சுண்டு சிஷ்யனுடைய துவாதசாந்தத்துக்கு எடுத்துட்டு போய் சஞ்சந்தியா திருநாகிர பிந்து ரூபம் ஜீவம் சஞ்சந்தியா. அந்த ஆத்மா எப்படி இருக்கணும்னாக்கா புல் நுனியில் இருக்கிற அந்த ஜலபிந்து போல அந்த ஆத்மா இருக்குன்னு நினைச்சுண்டு கிரகணம் அங்கேருந்து எடுத்துண்டு அந்த துவாதசாந்தத்துலேருந்து அந்த ஆத்மா எடுத்துண்டு ஓம் ஹாம் அம் ஹாம் ஆத்மனே நமஹ இது சம்ஹார முத்ரியா சங்கிருஹ்ய. அந்த அங்கேருந்து எடுத்துண்டு விஸ்லேஷனம் பூரக விருத்தியா ஹிருதி சன்னிவேஷ்ய. அங்கேருந்து எடுத்துட்டு அந்த கும்பகம் கிருத்வா கும்பகம் எடுத்து அந்த குருவானவர் இடது நாசிகையா மார்க்கமாக சிஷ்ய ஆத்மாவை உள்ள எடுத்துட்டு ஆத்மாவை ஒரு நிமிஷம் கும்பகமாக நிறுத்தி பாவித்து மூல மந்திரத்தை ஸ்மரிச்சுண்டு திருப்பி அந்த அங்கேருந்து எடுத்துன்னு மூல மந்திரம் அனுஸ்மரன்னு அங்கேருந்து கிரகணம் பண்ணி ஓம் ஹாம் அம் ஹாம் ஆத்மனே நமஹ இது பிரம்மாதித்யாக கிரமேண ஸ்வத்வாதசாந்தம் குருவுடைய துவாதசாந்தத்துக்கு எடுத்துட்டு போய் சங்கிருஹ்ய பிரம்மாதி தியாக கிரமேன இங்கேருந்து எடுத்துன்னு போகும்பொழுது பிரம்மாதி தியாக கிரமங்கள் அந்த பூதி சுத்தியில் வருது இல்லையா, பிரம்மாதி தியாக கிரமமாக எடுத்துட்டு போகணும். பிரம்ம ஆதிஹி ஏஷாம் தானி பிரம்மாதீனி தானிச்ச காரணானிச்ச தேஷாம் தியாகः விசர்ஜனம் தஸ்ய கிரமः தேன விஷ்ணுவாதிஹி ஆதிஹி சப்தார்த்தः. அत्र தியாக கிரமः ஹிருதயகமல மத்தியே பிரம்மணஸ்தியாகः ஹிருதயகமலमध्ये ब्रह्मणस्त्यागः कण्ठकमलमध्ये विष्णोः त्यागः तालुकमलमध्ये रुद्रस्त्यागः भ्रूमध्ये महेश्वरत्यागः ब्रह्मरन्ध्रे सदाशिवत्यागः इत्यादि தியாகங்களெல்லாம் தியாகம் செய்ததாக பாவனையாக செய்து அந்த ஆத்மாவை தன்னுடைய அதாவது குருவுடைய தோஷாந்தத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த துவாதசாந்தத்தில் எடுத்து போய் சேர்க்கணும். நிஸ்ஸாரணம் அங்கேருந்து எடுக்கிறது. பூர்வோக்த கிரமேண நிஸ்ஸாரிய பூர்வோக்த கிரமேண ரேச்சக மார்க்கமாக அதாவது வெளியுறம் இடா மார்க்கமாக ரேச்சக மார்க்கமாக அத்த சிருஷ்டியா புருமத்தியமானிய அந்த புருமத்தியில் கொண்டு தட்சிண நாட்டியா ஆத்மனஹா ரேச்சகேன துதீரிதா கிரமஹ அனுசந்தேயா. அந்த புருமத்தியத்தில் எடுத்துன்னு குருவுடைய இடது பக்கமாக வலது பக்க நாசிகள் அந்த அக்னியில் சேர்க்கறது. அந்த அக்னியில்
சேர்க்கிறது. பித்ரோ சம்யோகா பித்ரோ சம்யோகம் விபாவிய. அந்த அக்னியில் ஏற்கனவே பூஜை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வாகீஸ்வரனுடைய கர்ப்பநாடியில் அந்த கர்ப்பத்தில் வந்து சேர்க்கறது. பித்ரோ சம்யோகம் விபாவிய கர்ப்பாதானாய சர்வயோனிஷு சம்யோகமாக. அதாவது எல்லாத்தினுடைய யோனிலையும், அந்த வாகீஸ்வரனுடைய எல்லாத்தினுடைய யோனிலையும் அந்த ஆத்மா வந்து கொண்டு போய் சேர்க்கணும். யுகபத் சம்யோகம் அந்த ஒரே சமயத்தில் வாமயா உத்பவ முத்ரையா ஓம் ஹாம் ஹாம் ஆத்மனே நமஹ இதி சர்வயோனிஷு அநேக வியக்தி ரூபேன ஆத்மனः யுகபத் சம்யோகம் கிருத்வா. சர்வயோனிஷு அநேக வியக்தி ரூபேன அந்த ஆத்மாவானது வாகீஸ்வரி யோனியில் வந்து பித்ருக்களுடைய யோனியில் கர்ப்பத்தில் வந்து அநேக வியக்தி ரூபேன எல்லா வியக்தி ரூபேனாக்கா பிரதகாத்மதா தனித்தனி ஆத்மாவாக எல்லா யோனியிலையும் தனித்தனி அது கர்ப்பத்திலையும் தனித்தனி ஆத்மா ரூபமாக யுகபத் சம்யோகம் ஒரே சமயத்தில் வந்து சேர்க்கணும். அத்த வாமாக்கியா சிவசக்தி வாமநாடி மார்க்கே அவஸ்தித சாதாரணே भुवनज रूपे पाशे पशुं संयोजयति अतएव वामनाढ्याः संयोजनं कर्तव्यमिति अत्र स्थेयम्. कर्मकाले महासेनः सर्वतत्त्वाधिपेषु च वामे स्थिता शक्तिः इति. அநேக பிரதகாத்மதா ரூபேன இத்தியர்த்தः. அந்த வியக்தின்ற பதத்துக்கு வந்து அநேக பிரதகாத்மதா தனித்தனி ஆத்மாவாக அங்கே வாகீஸ்வரி கர்ப்பநாடியில் போய் சேர்றது. வியக்திஸ்து பிரதகாத்மதா இத்தியமரः. அமரகோஷத்தில் இந்த வியக்தின்ற பதத்துக்கு பிரதகாத்மதான்றத அர்த்தம் பண்ணுறார். சம்பூஜனம் மூலேர வந்து பூஜை பண்ணுறது. இந்த எல்லா கர்ப்பத்திலையும் சேர்த்ததுக்கப்புறம் மூல மந்திரத்தை சொல்லி ஓம் ஹாம் ஹம் சிவாய நமஹ இது சம்பூஜனம் பண்ணிட்டு ஆகுதி திரயம் மூலமந்திரத்தினால ஆகுதி திரயம் கொடுத்து விஜாபனம் செய்ய வேண்டியது. என்னன்னாக்கா பகவன் அஸ்யாத்மனக சர்வாசி யோனிஷு யுகபத் சம்யோகம் குரு இது விஜாபயேது. ஏ பரமேஸ்வரனே, இந்த ஆத்மா போகங்களை ஒரே நேரத்தில் எல்லா சரீரங்களையும் அனுபவித்திற்கு அனுபவி தாருங்கள் என்று விஜாபனம் செய்ய வேண்டும். பகவன் அஸ்யாத்மனக சர்வாசி யோனிஷு யுகபத் சம்யோகம் குரு இது விஜாபயேது. இதுவே நிவர்த்தி கலையில் சந்தாடனாதி விஜாபனாந்தம் இது விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் புரிஞ்ச இந்த வழியில் சொல்லியிருக்கேன். ஏன்னா தோஷங்கள் இருந்தால் க்ஷமிக்கணும். ஸ்ரீ குருபியோ நமஹ. வாழ்த்துக்கள். அதாவது இதுகாரும் காஞ்சிபுரம் வேதாந்த சிரோமணி தியாகராஜ சிவாச்சாரியார் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய நிவர்த்தி கலையிலே தாடனாதி விஜாபனாந்த கிரியா கலாபத்தை பத்ததியின்படி விளக்கினார்கள். இதனுடைய முகவுரையாக முன்னர் கூறப்பட்டது. இந்த தீட்சையிலே ஆத்மாவிற்கு ஒவ்வொரு கலையிலும் சுத்தி செய்யப்படுகிறது. இப்பொழுது நிவர்த்தி கலையிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும். நிவர்த்தி கலை என்பது ஒரு பைந்தவ பாசம். பாசத்திலேருந்து விடுவிக்கிறது தான் தீட்சை. இந்த பாசம் எப்படி இருக்கு? பாசம் கண்ணுக்கு தெரியல. கேட்குறாரு, பாசசிய சத்பாவே கிம் மானம். பாசம் இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா சேஷ்டாதி இருக்க அதே தெரியுது. அதனால் அவன் என்ன வினை பண்ணால் எதிர்வினை உண்டு. வினைனா நாம் செயல்படுறோம். அந்த செயல்பட்டால் அது நல்வினை தீவினை. நம்ம நற்செயல் தீய செயல்னு ரெண்டு விதம்.
ரெண்டு விதத்துக்கும் புண்ணியம் பாவம்னு உண்டாயிடுது. வினைன்னு செய்தால் அது பயனை நிச்சயமாக எதிர்வினையாக பயன் உருவாகும். அந்த பயன் சேர்ந்து இருக்கும். ஆக அது கர்மாவாகிடுது. மாயையிலேருந்து இந்த உடம்பு உண்டானதால் இந்த உடம்புல மாயீயமான பாசம். இந்த உடம்புல 36 தத்துவங்கள் மாயையிலேருந்து உண்டானதால் அது மாயீய பாசம். இந்த பிந்துங்கிறது முதல் இந்த கலைகளை உண்டாக்கி கொடுத்துருக்கு. இந்த கலை தான் உடம்பாக இருக்குது. பஞ்சகலா சரீரம் நேற்று எல்லாம் பார்த்தோம். சாந்ததீத கலா சீரிஷம்னு இது எல்லாமே இந்த பஞ்ச கலாமயமாக இருக்குது. கலாயின்மா மூர்த்தினி வித்யா கலாயின்மா பக்தரே அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணிட்டு வரோமே. உடம்பே கலாமயம். இந்த கலைங்கிறது பாசம். பாசம்னா ஜடசக்தி. இந்த 5 கலைகள் உடம்பாக இருக்கிற போது இந்த 5 கலையையும் சுத்தம் பண்ணணும். ஏன்? அதுவும் ஒரு பிந்து பாசம். பாசங்களில் ஆணவம் அது கூடயே இருக்கிற பாசம். மலம் மகா மாயையிலேருந்து வந்தது தான் இந்த பிந்து பாசம். கலாமயமான 5 கலாமயமான பாசங்கள். அதை தவிர இந்த ஆணவ மலத்துக்கு துணை புரிகிற திரோதாயி சக்தின்னு ஒரு பாசம். ஆணவ பாசம், ஆணவ மலம், திரோதாயி சக்திங்கிறது அது ஜடம் இல்லை. 5 மலத்தில் 4 மலம் அச்சித்து ஜடம். திரோதாயி சக்தி மட்டும் சித்து. அது என்ன பண்ணுது? ஆணவ மலத்துக்கு துணை பண்ணுறதால அதை உபச்சாரமாக மலம்னு சொல்கிறோம். அது வஸ்து அது மலம் இல்லை. அப்போ முக்கியமாக உள்ளது 4 பாசம் நமக்கு நன்னா தெரியக்கூடியது. ஒன்று ஆணவ மலம், அது கொஞ்சத்தில் போகாது. அது மட்டுமே இருக்கிறவா விஞ்ஞான கல ஆத்மாக்கள். அடுத்தது இந்த ஆணவ மலமும் கர்ம மலமும் மட்டும் உடையவன் பிரளயாகலன். அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாயா பாசமாக இந்த பிருத்திவி தத்துவத்திலேருந்து மாயா பாசத்தை விட்டு நீங்கி கர்ம பாசத்தை மட்டுமே உடையவன் பிரளயாகலன். அவன் பிரம்மா. அவன் எங்கே இருக்கா? அதுபோல் உள்ள பிரளயாகல ஆத்மாக்களுக்கெல்லாம் அவஸ்தானம் எதுன்னா மாயா கர்ப்பம். மாயை தான் உபாதான காரணம். அந்த மாயைக்கு கீழே சகலர்கள், மாயைக்கு கீழே பிருத்திவி தத்துவம் வரைக்கும் சகல ஆத்மாக்கள், 3 மலம் உள்ள உயிர்கள்லாம் இடம். மாயைக்கு கர்ப்பிதம் மாயா மத்தியம், மாயா உதரத்தில் பிரபோதாகலர். இந்த பிரபோதாகலர்னு சொல்லக்கூடியவா விஞ்ஞானா கலர். பிரளயா கலர்கள்னு சொல்லக்கூடியவா 2 மலம் உடையவா. அவள்லாம் மாயோதரஸ்தாள். மாயை வயிற்றில் மாயையில் நடுவில் இருக்கா. மாயைக்கு மேலே சுத்த வித்யா தத்துவத்துக்கு கீழே விஞ்ஞான கேவலாள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கா. அதுக்கு மேலே சுத்த வித்யா தத்துவம். அவள் சுத்த வித்யா தத்துவத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா சுவாமி இன்னும் அனுகிரகம் பண்ணலை. அவர் விருப்பப்பட்டால் தான் உள்ளே போக முடியும். விசா வாங்கினா தானே உள்ளே போக முடியும். அதுபோல் அப்போ சுத்த வித்யா தத்துவத்துக்கும் கீழே ஒரு வித்யா இருக்கிறதால மேலே உள்ள வித்யா தத்துவத்தை சுத்த வித்யான்னு சொல்கிறோம். அது மகாமாயிலேருந்து வந்ததால் அது சுத்தமாக இருக்குது. சிவதத்துவத்தில் ஒன்று அது சுத்த வித்யா தத்துவம். சுத்த வித்யா தத்துவத்துக்கு கீழே இருக்கிறவா இந்த பிரளயாகலால். பிரளயாகலாலுக்கு கீழே மாயைக்கு கீழே இருக்கிறவா சகலால்னு சொல்கிற 3 மலம் உள்ளவா. இப்போ நம்ம இந்த நிவர்த்தி கலா சுத்தின்னா சகலாத்மா அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய சுத்தி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நிவர்த்தி கலைன்றது ஒரே தத்துவத்தை உடையதாக இருக்குது. நிவர்த்தி பிருத்திவி தத்துவம் ஒன்றே ஒன்று. இந்த மண்ணுங்கிற இந்த பிருத்திவிங்கிற தத்துவத்துக்கு அதிபதி கர்த்தா யாருன்னா வாஸ்து அதிபதி யார்? பிரம்மா. நிலத்துக்கு அதிபதி பிரம்மதேவர். அவர் கஸ்டடியில் தான் இது பூரா இருக்குது. அதனால் நிவர்த்தி கலைக்கு அவர் தான் காரண கர்த்தா. அவர் தான் மிக பெருந்தலைவர். நிவர்த்தி கலையிலேருந்து இந்த ஆத்மாவுக்கு சுத்தி வேணும்னா அவருடைய அனுகிரகம் தேவை. அவர் பிரம்மா என்றவர் யார்? அவரும் பசுதான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்,
இவெல்லாம் படிப்படிப்படியாக இந்த 5 தொழிலையும் பண்ணுறா. சுவாமியினுடைய அனுகிரகத்தால், சுவாமியினுடைய சிவசக்தியினுடைய உந்துதலால் தான் இவா பஞ்சகிருத்தியம் பண்ணுறா. இவா தனியாக ஒன்றும் பண்ணலை. ஆகையினால பிரம்மா விஷ்ணு, பிரம்மாவும் சிவன்தான், விஷ்ணுவும் சிவன்தான், ருத்ரனும் சிவாம்சம்தான், ஈஸ்வரனும் சிவாம்சம்தான், சதாசிவனும் சிவாம்சம்தான். 5 பேரும் சிவர்கள். சிவன்றது தர்மமாக உள்ளே இருக்குது, சதாசிவனுக்கு உள்ளே இருக்குது, உயிர் மாதிரி தெரியாமல் அவ்வியக்தமாக இருப்பவர் சிவன், வியக்தாவியக்தமாக இருப்பவர் சதாசிவர். உரூபமாக ரூபமாக வியக்தமாக இருக்கிற மூர்த்திகள் 4 தான். ஈஸ்வரன், விஷ்ணு, ஈஸ்வரனுக்கு கீழே ருத்ரன், ருத்ரனுக்கு கீழே பிரம்மா, பிரம்மாவுக்கு கீழே இது விஷ்ணு, விஷ்ணுவுக்கு கீழே பிரம்மா. கீழே இருந்து பார்த்தா முதல்ல பிரம்மா. இந்த இவா கஸ்டடியில் இருக்கிறதையெல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்குது, அண்டத்துலேயும் இருக்குது, பிண்டத்துலேயும் இருக்குது. அண்டத்தில் வெளியே என்ன இருக்கோ அதெல்லாம் பிண்டமாகி இந்த சரீரத்துலேயும் இருக்குது. இப்போ இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணணும். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்போ ஸ்தூல சரீரங்கிறது வெளியே இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய உடம்பு. அந்த உடம்புலேருந்து இப்போ ஜீவனை என்ன பண்ணியிருக்கோம், சூத்திர தேகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், இடம் மாற்றிருக்கோம். இப்போ பாலஸ்தாபனம் ஆகியிருக்கு. மூலஸ்தானத்துலேருந்து பாலதாலயத்துக்கு போன மாதிரி சூத்திர தேகத்துக்கு போயிருக்கார் இந்த ஆத்மா. அது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த சூத்திர தேகத்தில் இந்த புவனங்களுக்குள்ளெல்லாம் சஞ்சாரம் பண்ணணும். ஒரு உடம்பை வச்சுட்டெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறவர் இல்லை. இவர் கோடிக்கணக்கான உடம்பை எடுக்க போகிறாரு. இன்னும் அவன் பண்ண புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை கோடி ஜென்மா எடுக்கணுமோ தெரியல. அதையெல்லாம் எடுக்க வைக்கணும், பிறக்க வைக்கணும், வளர்க்கணும். உடம்பு பிறந்தா வளரும், வளர்ந்தா அவ்வளவுலையும் என்னென்ன காரியமெல்லாம் பண்ணியிருப்பான். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமெல்லாம் பண்ணணும். அதில் எல்லாம் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டியா, இப்போ சிங்கப்பூர் போகிறோன்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டியா, போருமா திருப்பிண்டு வரோம். அதுபோல் அந்த கலையில் உள்ள புவனங்கள், தத்துவங்களுக்குள்ள புவனங்கள், அந்த புவனஜ சரீரங்கள், அந்த புவனத்தில் தோன்றிய உடம்புகள். அந்த உடம்பு 1 2 ஒரு ஆள் இல்லை, ஒரு சிஷ்யன்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்கே அவன் 14 விதமான யோனிகளில் ஒவ்வொரு யோனியிலையும் லட்சக்கணக்கில் உடம்பு எடுத்துக்கிறான். இது எப்படி முடியும்? ஒரு சூரியனுக்கு கோடிக்கணக்கான கதிர் இருக்கா இல்லையா? ஒரு தாமரை குளத்தில் 100 தாமரை பூ இருந்தால் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே 100 தாமரை பூவும் பூக்குதா இல்லையா? அதே போல தான் சிவார்க்க சக்தி தீதித்யா, சிவனாகிற சூரியன் சக்தியாகிய கிரணம். இந்த கலாதிகள் 5 சக்தி ஸ்வரூப், தத்துவங்கள் சக்தி ஸ்வரூப். எல்லாம் பாசமாக இருந்தாலும் ஜடமாக இருந்தாலும் சக்தி ஸ்வரூப். இந்த கலைகளில் கலைக்குள்ள தத்துவம், தத்துவத்துக்குள்ள புவனம், புவனத்துக்குள்ள புவனஜ சரீரங்கள். அந்த சரீரம் 14 விதமான பூத சர்க்கம். நான் முதல்லே சொன்னேன். மிருகம், பட்சி, பசு, சரீசிருப்பம்னா பாம்பு, இது இப்படி 5 திரியக் பிராணி. ஸ்தாவரம், தாவரங்கள், புல் பூண்டெல்லாம். அடுத்தது இது 5ம் திரியக் ஜந்து. இந்த 5ஆவும் பிறகுறான். அதை தான் மாணிக்க வாசகர் சொன்னார். புல்லாகி பூடாகி பரவ கல் மண் எல்லாத்துலேயும் சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா எல்லாம் தான் நமக்கு தேவையாக இருக்குது. அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமேன்னு ஏன் கேட்குற? உனக்கு கல் மண்ணும் எதுக்கு? சாப்பிடவா, வீடு கட்ட, எல்லாம் தேவையாக இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னே கிடையாது, எல்லாம் தேவையாக இருக்குது. ஆகையினால இந்த பஞ்ச உடம்புலையும் எடுக்கிறான். பஞ்ச திரியக் பிராக் மனுஷனாகவும் பிறகுறான். அங்கே போய் மனுஷனாக பிறகுறான். மனித உடம்பும் கிடைக்குது. அது மட்டுமா, அதுக்கு மேலே மனுஷன் போனால், உயிர் போனால் முதல் நிலை பிசாச்சா திரியிறான், காத்து. அதுக்கு மேலே ராட்சசன், அதுக்கு மேலே பைசாச்சத்துக்கு மேலே ராட்சசன், ராட்சசனுக்கு மேலே யக்ஷன், யக்ஷனுக்கு மேலே கந்தர்வன், கந்தர்வனுக்கு மேலே இந்திர பதவி, இந்திரனுக்கு மேலே சௌமியன், சௌமியம்னா சாந்தமானவன் அர்த்தம். அதுக்கு மேலே பிரஜேஸ்வரர்னா பிரஜாபதி, பிரம்மாவனுடைய மானச புத்திரர், பிரம்மாவுக்கெல்லாம் அசிஸ்டண்டாக இருந்து எல்லாம் கிருத்தியம் பண்ணுறவா பிரஜாபதிகள், தட்ச பிரஜாபதி போல. பிராஜேஸ்வரர், அவளுக்கு மேலே பிரம்மா. இது வரைக்கும் யோனி, தேவ யோனி 8 விதம். இந்த 14லையும்
எத்தனை விதம் இவன் விருப்பப்படுறானோ 10 பேர் 50 பேர் 20 பேர் அவன் பாட்டுக்கு உற்பத்தி ஆகிறான். ரத்த பீஜன் உண்டான மாதிரி வசன்னு உண்டாகிறான். இதெல்லாம் எங்கேருந்து உண்டாகும்? ரத்தத்திலேருந்து தான் உண்டாக முடியும். அதனால் அம்பா தான் ருதிர சம்ஸ்திதா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமோன்னு. ஆகையினால எல்லாம் இந்த கலாமயம்தான். ருதிர வடிவத்தில் இருந்துட்டு அம்பாள் வாகீஸ்வரி வாகீஸ்வராள் யோனியில் அது ஒன்று பலவாகுது, கோடிக்கணக்கான ஜென்மா. அப்படி அத்தனை பிறவியையும் பிறத்து அங்கே என்ன பண்ணுறான்? கர்ப்ப நிஷ்பத்தி. அதை நினைக்கணும், சுவாமிகிட்ட சொல்லணும், அதுலேருந்து விடுதோம். கர்ப்பம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் உடனே ஜடிதி. அங்கே எல்லாம் ரிஷி பிண்டராஜங்க நமக்கு 10 மாத காலமெல்லாம் இல்லை. வளர்கிறதுக்கு 100 வயசெல்லாம் கொடுக்க முடியாது. தீட்சை உடனே ஆகணுமே. எல்லாம் யுகப்பத்து, ஒரே நேரம், ஒரு செகண்டு கூட கண்ணு இமைக்கிறதுக்குள்ள உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு பேர். அப்படியாக உடனே அவள்லாம் பிறகுறா, உடனே வளர்றா, உடனே விறுவிறுன்னு வளர்ந்து எல்லா காரியங்களையும் செய்கிறா, எல்லாம் சுற்றி பார்க்குறா, அனுபவித்து போகம். போகம்னா என்ன? வாட் இஸ் த போக? போகம்னா என்ன? போக நிஷ்பத்தி. போகம்னா சுகம் துக்கம் வேதனாத்மகம் போகம். அந்த உலகத்திலையும் அவனுக்கு விருப்பப்பட்டது கிடைச்சா ஆகான்னு சந்தோஷப்படுறான், கிடைக்கலன்னா துக்கப்படுறான், கஷ்டப்படுறான். எல்லாத்தையும் அனுபவிக்கணும், கர்மாவை அனுபவிச்சாகணும். சரீரம் எடுத்துட்டானோன்னு அங்கே கர்மாவை பண்ணுறான். அங்கே கர்மா பண்ணுறதால அங்கே அவனுக்கு சுகதுக்க வேதனாத்மகமான போகம் வருது. அந்த போகத்தை அவன் அனுபவித்து முடிக்கிறான். முடிக்காத்தையும் முடித்து அவன் திருப்தி படுறான். அப்படியாக போக நிஷ்பத்தி எல்லாத்தையும் பாவனை பண்ணி எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டியா, போருமா, இனிமேல் இந்த உலகத்தில் உனக்கு பிறப்பு ஆசை எதுவுமே இல்லையே அப்படின்னு ஆசையராய் பாசம் விடாயின்னு ஆசையை விடு, அப்போ தான் பாசம் போகும் அப்படின்னு சொல்லி இந்த நிவர்த்தி கலைக்கு அதிபதியான பிரம்மா கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணுறார். சுவாமி, இவன் சுவாமி சொல்லி தீட்சைக்காக வந்திருக்கான், உங்கள் சப்ஜெக்டை மட்டும் இவன் தாண்டி வந்துட்டான், நீங்கள் இவனுக்கு அனுகூலமாக பண்ணுங்க. பிரதிகூலம் பண்ணால், எதிர்காத்து பண்ணால், தடை போட்டால் போக முடியாது. அதனால் இவனை எப்படியாவது கொஞ்சம் பாஸ்போர்ட்டு மேலே போகிறதுக்கு விடுங்க, பாஸ்போர்ட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறான். பிரம்மா என்ன பண்ணுறார்? அழகான ஸ்லோகம். இந்த நம்ம திருக்கண்டத்தில் எப்படி ஸ்பர்ஷா குதியில் கேட்பீங்களோ அப்படி இங்கே 5 கலாதிபதிகளுக்கிட்டையும் பிரார்த்தனை சொல்லியிருக்கு. பிரம்மஸ்தவாதிகாரேஸ்மின், உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த நிவர்த்தி கலை பகுதியில் அஸ்மின்னு இந்த ஆத்மாவை, இவன் ஆத்மா எப்படி இருக்கான்? முமுட்சுவா மோட்சேட்சுவா இருக்கான், மோட்சத்தை விரும்பியா மோட்சார்த்தியாக இருக்கான். தீட்சையாமியகம், இனிமே உங்கள் லோகத்தில் அவனுக்கு போகத்தில் அவனுக்கு ஆசை இல்லை. முமுட்சும் தீட்சையாமியகம், நான் அவனை தீட்சை பண்ணுறேன். பாவ்யம் துவயா அனுகூலேன, உங்களால் அனுகூலமாக கொஞ்சம் கருதணும், நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும். அவனை பாஸ்போர்ட்டு மேலே போடா, நீ ஒரு பிரதிஷ்டா கலைக்கு போய் சேருப்பான், நீங்கள் அவனை விடணும். இது நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் எனக்காக பண்ண வேண்டாம், பரமேஸ்வரன் உத்தரவு போட்டு தான் தீட்சை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பரமேச நியோகதா, அப்படியா உங்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிட்டா சரி, பிரம்மாவும் ஓகே பண்ணிடுறார். அந்த ப்ரொசீஜரில் போயின்னு இருக்கு. முதல்ல நிவர்த்தி கலையில் இருந்து அவனுக்கு நிவர்த்தினால என்ன? விடுதலை. எதுலேருந்து விடுதலை? 14 பூத சர்க்கங்களுக்கும் விடுதலை. அது மட்டுமா, அவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு அந்த ஜனனி ஜடரத்திலே திருப்பி திருப்பி பிறந்துருக்கான் பாருங்க. அந்த பிறவாத தன்மைக்கு தேவையான பிறப்புங்கிற நோய், அந்த ஜனன மார்க்கத்தில் இச்சா அபிலாஷம், அந்த ஜனன மார்க்க இச்சா அபிலாஷத்துலேருந்து அப்படி ஒரு திருப்பி அவனை கீழே பார்க்க வைக்காம மேலே ஒன்று இருக்கு பாரு அப்படின்னு பிரதிஷ்டா கலையை பார்க்க வச்சு கைவல்யாபிமுகி கரோதி ஏஷா நிவர்த்தி கலா. இந்த நிவர்த்தி கலை என்ன பண்ணுறா? இதெல்லாம் அசத்து. இந்த ஜகத்து சித்து அச்சித்தாத்மகமான இந்த ஜகத்து அசத்து. மேலே பாரு, அங்கே சுவாமி இருக்கார், பிரதிஷ்டை, நீ அங்கே போன்னு. அப்படி கைவல்யம்னா கேவல பாவம். ஆத்மாவனுடைய நிலையில் கேவலாவஸ்தான்னு ஒன்று.
கேவலாவஸ்தாவுக்கு சகலாவஸ்தான்னு பேர். நிவர்த்தி கலையில் இருக்கிறவனுக்கு சகலாவஸ்தா. ஏன்னா மாயைய சரீரம் இருக்குது, மாயைய தத்துவங்கள்லாம் அனுபவிக்கிறான், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களால் அனுபவிக்கிறவன் சகலன். இந்த சகலன்லேருந்து கேவலாவஸ்தைக்கு அவனை ஃபோக்கஸ் பண்ணி விடுறது நிவர்த்தி கலை. கேவலாவஸ்தைக்கு போனவனை திருப்பி கீழே விடாமல் தடுத்து அங்கேயே நிறுத்தி மீண்டும் நிவர்த்தி கலைக்கு போகணும், பிறக்கணும்னு ஆசை வராமல் பண்ணி அங்கேயே தங்க வைக்கிறவ யாருன்னா பிரதிஷ்டா கலை. இப்படி இந்த 5 பேரும் மிக அழகாக இந்த ஆத்மாவுக்கு முக்தியை, ஒரு உயர்வை தருகிறார்கள் என்று சொல்லி நிவர்த்தி கலா சுத்தியை ஆச்சாரியர் செய்து வைத்து, இப்படி எல்லாம் பிறந்த உடனே அந்த வாகீஸ்வரி கர்ப்பத்தில் இருந்து அந்த காரண சரீரத்தை பெற்று எல்லா போகத்தையும் அனுபவித்து முடித்தவனுக்கு அந்த வாகீஸ்வரி கர்ப்பத்திலேருந்து அந்த ஆத்மாவை மீண்டும் எடுத்து அவனுடைய பாசசூத்திரத்தில் சூத்திர தேகத்திலே சேர்த்து விட்டு வாகீஸ்வரர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். அதான் நிவர்த்தி கலா சுத்தி. மீண்டும் அடுத்த கலா சுத்திக்கு மீண்டும் வாகீஸ்வரால கூப்பிட்டு ஆவாகனம் பண்ணுற இந்த பேட்டன், இந்த சைலி, இந்த பிரக்கிரியையை சரியாக புரிஞ்சுட்டுட்டா மற்ற 4 கலைகளுக்கும் ஒரே மாதிரி தான். தற்கர்ப்பிதமான விஷயங்களை நன்னா புரிஞ்சிக்கணும், ஷடத்வாவை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த அண்டாவுக்குள்ளே என்னென்னடா போட்டு வச்சுருக்கேன்னா ஏற கட்டினவனுக்கு தானே சார் தெரியும்னா. அதே போல் இந்த உலகத்துக்கு கர்த்தா இருக்காருன்னா அவர் யாருன்னா சம்மார கர்த்தா யாரோ அவர் தான் கர்த்தான்னு சிவஞான போதத்தில். ஸ்ரீபும் நபும்சகாதித்வாத் ஜகத காரிய தரிசனாத் அஸ்தி கர்த்தா ச ஹிருத்வைதத் சிருஜத்யஸ்மாத் பிரபுராரா. அவன் எதனால் சம்மாரம் பண்ணுறானோ, சம்மாரம் பண்ணவனுக்கு காப்பாற்றவும் தெரியும், படைக்க வைக்கவும் தெரியும். யதா பூர்வம கல்பயத்து, முன்ன இருந்த மாதிரியே ஏற கட்டி வச்சவனுங்க முன்ன இருந்த மாதிரியே திருப்பி பரப்பி வச்சுடுறான். சம்மாரம் பண்ணவனுக்கு தான் முன்ன இருந்த மாதிரியே படைக்கவும் தெரியும், படைத்தவனை காப்பாற்றவும் தெரியும். அதனால் சம்மாரம் பண்ணதால் அவர்தான் பதி என்று சொல்லுகிறது. ஆகையினால் இந்த 5 தொழில் அதிபதிகளை 5 கலைகளுக்கு அதிபதிகளாக்கி அவர்களிடத்தில் இருந்து அவர்களினுடைய அனுபவங்களை எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு முடித்து வைப்பது தான் இந்த நிவர்த்தி கலா சுத்தி என்று சொல்லி அதை மிக அழகாக காஞ்சிபுரத்திலேருந்து வந்து அந்த ஏகாம்பரநாத சுவாமியே வந்து இங்கே உபதேசம் பண்ணியிருக்கார் உங்களுக்கு. அவரை இப்பொழுது வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த விழா தொடருது.